அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புதுசாக இந்த ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 1வதுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம் மார்ச் 1லேருந்து. அந்த குழந்தைகளை எப்படி நம்மளுடைய பள்ளி எம்எஸ் லாக்கியில் உள்ளீடு செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு எம்எஸ் டைப் பண்ணுங்கள். அந்த எம்எஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்கூலோட டைஸ் நம்பர், உங்கள் ஸ்கூல் டைஸ் நம்பர் போடுங்க. பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு எதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு சைடில் 3 புள்ளி தொட்டிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் வரும். ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது ஸ்டூடெண்ட் அட்மிஷன் 2024-25 இது தொட்டிங்கன்னா இதில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணி என்ன படித்து பார்த்தீங்கன்னா இணைப்பில் போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா புதிய கல்வியாண்டிற்கான சேர்க்கைக்கு விண்ணப்பத்திற்கு இங்கு கிளிக் செய்யவும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் உள்ள ஆடு கொடுத்திங்கன்னா இதில் என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அங்கன்வாடி, ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்டு, டைரக்ட் நியூ அட்மிஷன், இது மாதிரி இப்போ இந்த 4 வகையில் போடலாம். அதை அதே எப்படி தமிழில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாணவருக்கு பொருத்த மாதிரி தேர்ந்தெடுவும். இதை கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வரோம், அங்கன்வாடியா, சுயநிதி பள்ளியா, பிற பள்ளியா, நேரடி சேர்க்கையா, இதில் எதுவோ செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு புதிய எண்ணி எவனம் பண்ணால் போட்டாச்சு. அடுத்து பையனோட பேர் ஆங்கிலத்தில், பையனோட பேர் தமிழில், டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், விண்ணப்பிக்கும் வகுப்பு, உறவு வகை, மதம், எல்லாமே சிறப்பு வகை இந்த ஹேண்டிகேப் இப்படி மாதிரி உள்ளவங்க போடணும். அடுத்து ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இது சேவ் ஆகிடும். இது மாதிரி எளிமையாக இந்த புதுசாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு இந்த மெத்தேடு தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் அர்ச்சுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம்.